வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆளுநரை போய் சந்திக்கிறார். அமைச்சர்களுடைய பட்டியலை கொண்டு போய் காண்பிக்கிறார். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் ஆளுநரை சந்திக்கிறார். என்ன சொல்ல போறாருன்னா, 25 எம்எல்ஏக்கள், அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் குதிரை பேரத்தின் மீது தாவேகாவுக்கு தாவி விட்டார்கள். அவர்களின் பதவியை பறிக்க வேண்டும், மறுதேர்தல் வைக்க வேண்டுங்க போறார். அதாவது நான் என்ன சொல்றேன், அப்படி ஒன்று ஆச்சுன்னு வைங்களேன். எடப்பாடி பழனிசாமி என்னும் அந்த சைத்தான் சனியன் அவர்கிட்ட இருந்து போனவங்க எல்லாருமே இன்னைக்கு டாப்பில் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கையெடுத்து கும்பிடுகிறார். இன்னைக்கு சபாநாயகர் அன்றைக்கே சொன்னார். அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? தெருவில் போகிற நாய்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னாரு. இன்னைக்கு அவரை பார்த்து டெய்லி காலையில் போனவொடனே கையெடுத்து கும்பிடுறாரு. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த 25 பேரும் போயிட்டாங்க. தேர்தலில் மாறியும் போட்டியிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சின்னம்மா தென்னந்தோப்பு என்கின்ற சின்னத்தில் தான் போட்டியிட போகிறாங்க. ஆதரவு யார் தெரியுமா? தாவேகா. விஜயினுடைய ஆதரவில் தென்னந்தோப்பு சின்னத்தில் 25 எம்எல்ஏக்களும் அந்தந்த தொகுதியிலே போட்டியிட போகிறாங்க. தாவேகா போட்டியிடாது. தாவேகா தென்னந்தோப்புக்கு ஆதரவாக ஓட்டு கேட்கும். அதுதான் அவங்களுக்குள்ள ஒரு டீலிங், அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். என்ன காரணம்னா, அதிமுகவில் போட்டி போட முடியாது. அதிமுக விட்டு அவர் விலக்கி விட்டார். தாவேகாவிலையும் போய் நிற்க மாட்டாங்க. சின்னம்மா கிட்ட தான் போகும். சின்னம்மா தான் அவங்களுக்கு இப்போ ஆதரவு. தாவேகா சேர்ந்து தேர்தலை துவங்கும். பயங்கரமாக இருக்கும். தாவேகா போட்டியிடாது. அதே நேரத்தில் அதிமுகவிலிருந்து போட்டியிடுவார்கள். இந்த 25 எம்எல்ஏக்கள் தான் அதிமுகவிலே டாப்பில் இருக்கிறவங்க. இன்னைக்கு யாருமே ஜெயிக்க முடியாத காலத்தில் இன்னைக்கு அவங்க எல்லாருமே ஜெயிச்சாங்கன்னா எதை வச்சு ஜெயிச்சாங்க? எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரத்தை வச்சியோ, எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமையை வச்சே இல்லை. அவங்களுக்குள்ள செல்வாக்கு வச்சு தான் ஜெயிச்சாங்க. குறிப்பாக இசைக்கு சுப்பையா அவர் சுயேட்சையா போட்டியிட்டா கூட ஜெயிப்பார். அதே மாதிரி தான் விஜய் பாஸ்கர் எல்லாருமே அப்படிதான். சுயேட்சையா போட்டி போட்டால் கூட ஜெயிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட். அப்போ அவங்க 25 பேருக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா, தாவேகா வேற கூட்டணி, ஆளுங்கட்சி கூட்டணி. அதிமுகவும் போட்டியிடும், திமுகவும் போட்டியிடும். ஆனால் தாவேகாவும் சின்னம்மாவுடைய கட்சி தென்னந்தோப்பு சின்னமும் இணைந்து போட்டியிடும். அப்போ யார் ஜெயிப்பாங்க? தென்னந்தோப்பு தான் ஜெயிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இனி அப்படியே போச்சுன்னா இந்த அதிமுக டோட்டலாக அப்படியே காலியாகி கூடாரமாக சின்னம்மா கையில் போகும். மீண்டும் அதிமுகவே போயிடும், ரெட்டையிலேயே போயிடும். இது போகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இதுக்கு எல்லாமே காரணம் யாரு? எடப்பாடி. இன்னைக்கு போய் அவரு ஆளுநரை பார்த்து இதை தான் சொல்ல போறாரு, 25 பேரையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படிம்பாரு. அப்போ என்ன ஆகும்? ஆதாரம் வேற கையில், என்ன ஆதாரம் தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு கவர்னர் ஒருவேளை மறுதேர்தல் தான் வச்சாகணும் அப்படின்ட்டாங்கன்னா 25 எம்எல்ஏக்களும் சின்னம்மாவை பார்த்துட்டு தென்னந்தோப்பு சின்னத்தில் அந்தந்த தொகுதியில் போட்டி போட போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இதோட சாப்பிட்டு க்ளோஸ் ஆக போகிறார். தாவேகா வேற கூட்டணி.
அப்போ இது மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக தாவேக்காவும் சின்னம்மாவுடைய கட்சியும் பயங்கரமாக இருக்கும். இதில் எந்த விதமான மாற்றம். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தன்னுடைய ஊருக்கு போய் இருக்காரு. என்ன கூட்டம், என்ன கிரௌடு. அப்பா, எடப்பாடி பழனிசாமி அந்த ஊருக்கு அவருடைய ஊருக்கு போட்டும் பார்க்கலாம், இவ்வளோ கூட்டம் இருக்காது. அவ்வளோ ஒரு ஆரவாரம் பயங்கரமாக இருக்கு. இன்னைக்கு தாவேக்காவில் விஜய்க்கு அடுத்தாது யாரு? செங்கோட்டையன். செங்கோட்டையனை இந்த பக்கம் தூக்கி வச்சு எடப்பாடி பழனிசாமியை இந்த பக்கம் தூக்கி வச்சா செங்கோட்டையனுக்குத்தான் இன்றைக்கு மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு எல்லாமே இருக்கு. பாட்டு உண்டுல்ல, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்ன மாதிரி சரியான பாதையை தேடி போயிட்டார். இது காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியால தான் அந்த அதிமுக அழிஞ்சு போச்சு, கரைஞ்சி போச்சு, கட்டமண்ணா போச்சு, எல்லாமே தாவேக்காவுக்கு தாவி போச்சு. இன்னும் அவரு செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுலையும் அதிமுக அழிவு பாதித்து, ஆனால் அழிச்சே தீர்வன்றார். என்னதான் ஆனாலும் சரி, சூரியனே மாற்றி உதிச்சாலும் சரி, நான் மாற மாட்டேன், என் மனசு மட்டும் மாறவே மாறாது. நான் கடைசி வரைக்கும் அதிமுகவை அழிச்சிட்டு தான் நான் போவேன். அப்படி என்பது தான் எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் என்பதை யாருமே மறந்து விடாது. ஆக மொத்தம் இனி அதிமுக சின்னம்மாவுடைய கைக்கு போக போகின்றது. சின்னம்மாவுக்கு தான் அந்த ஆளுமை இருக்கு. இந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா என்பதை கண்டிப்பாக அதற்கான சிம்மாசனத்திலே சின்னம்மா அவர்கள் அமரப்போகின்றார்கள். அதற்கான காலம் வந்துவிட்டது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DC துரைப்பாண்டியன்.